கொண்டு வரணும். இதிலிருந்து நாங்க எப்படி தவிர்த்து கொள்றது, ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறது? பெருமாள் இந்த பாவம் நல்ல விளங்க என்னோட முடியலன்னா வேற விஷயம், செய்யற ஆளோட முடியலன்னா வேற விஷயம். இது செய்யற ஆளோட முடியல. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, முழு சமூகத்தையுமே தீரி கிழிக்கக்கூடிய ஒரு பாவம். ஏன்னா நோய் வந்தா செய்யறார்கள் மட்டுமா வருது, அந்த பாவத்தில் ஈடுபடுறார்கள் மட்டுமா வருது இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வருது. சரி, நான் ஒரு கருத்தை சொல்ல வரது. சமகால அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த ஹதீஸுக்கு கீழாக ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யலாம், அவனுடைய உடம்பில் இருந்து ஹார்மோன் சொல்லுவாங்க, ஹோமோன், இவைகள் வேகமாக சுரக்க ஆரம்பிச்சு வேர்வை சிந்தி அவனுக்கு வேர்வை ஏற்படும். இந்த பாவத்தில் அவன் ஈடுபடுறான்டா, இந்த சுரப்பிகள் அதிகமாக இவனுடைய உடம்புல உண்டாகி வேர்வை அதிகமாக உண்டாகி அந்த வேர்வை ஆவியாக போகும். அப்படிதானே நாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். பொதுவாக தண்ணீர் மற்ற இதுகள் எல்லாம் ஆவியாக போகுது. எங்களோட ரத்தங்கள் ஆவியாக மாறுது, வியர்வைகள் ஆவியாக மாறுது. கண்ணியமானவர்களை சொல்றாங்க வைத்தியர்கள், இந்த மனிதனுடைய, இந்த பெண்ணுடைய, இந்த ஆணுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த சுரப்பிகள் அப்படியே ஆகாயத்தில் கலந்து யார் யாரெல்லாம் இதை சுவாசிப்பாங்களோ அவர்களுக்கு பயங்கரமான நோய்கள் உண்டாகும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்பதாகவே தெளிவாக சொல்லிட்டாங்க. அது இன்னைக்கு நாம நேரடியாக பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அப்ப இந்த பாவத்திலிருந்து நாங்கள் கட்டாயமாக முற்றுப்புள்ளி வைக்கணும், தவிர்த்து கொள்வோம். இதற்கு என்ன வழி என்பதையும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு தெளிவாக சொல்லுது. இத கட்டாயமாக நாங்க எங்களோட மனைவி, பிள்ளை குட்டிகள், நாங்க எங்கள் ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்டாயமாக இந்த 5 விஷயத்தையும் செஞ்சினாலும், குறிப்பாக இந்த காலத்தில் இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், வந்த சோதனைகள் இல்லாம இதைவிட பயங்கரமான சோதனைகள் உண்டாக ஆரம்பிச்சு. அதுல முதலாவது, கடைசியாக சொல்றேன் கேள்வி, முதலாவது அதிகமாக பார்வையை தாழ்த்தக்கூடிய தன்மையை உண்டாகும். குர்ஆன் சொல்லுது, முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் பார்வையை தாழ்த்த சொல்லுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான்டா, மனிதர்களுக்கு தெளிவாக சொல்றான்டா, அதுல நலவில்லாம வந்தா சும்மா வேடிக்கையா சொல்ல மாட்டான். அதான் மார்க்கறிஞர்கள் வேகப்படுத்துவாங்க. பார்வை என்பது எப்பயுமே ஒரு மனிதனை வேட்டையாடக்கூடிய மிக முக்கியமான பயங்கரமான பல அம்புகள்ல ஒன்றுதான் பார்வை. இன்னைக்கு நாம எல்லா பாவத்தையும், நான் சொன்னேன், எல்லாத்தையும் இந்த பார்வையால, ஒரே மொபைல் போனால ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. இதைத்தானே வாலிபர்களும் வாலிப பெண்களும் நாங்க எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நடக்கணும்? பார்வை தாழ்த்தப்படும். இது முதலாவது. இரண்டாவது, ஒருத்தருக்கு இப்படியாப்பட்ட ஆசைகள் உணர்ச்சிகள் வருதா, மார்க்கம் சொல்லுது அசியா என்ன, நோம்பு பிடிச்சு. திங்கக்கிழமை நோம்பு பிடிக்கலாம், வியாழக்கிழமை நோம்பு பிடிக்கலாம், அல்லது மாசத்துல ஐயாமுல் பீர் என்று சொல்லப்படக்கூடிய 3 நாள் நோம்பு இந்த நோம்பை பிடிக்கலாம். இன்றைக்கு சயின்ஸ், அமெரிக்கா நாட்டு மக்கள் இன்றைக்கும் கூட ஐயாமுல் பீர், அந்த 13, 14, 15 நாட்கள் இன்றைக்கும் அமெரிக்கா நாட்டு மக்கள் பாஸ்டிங் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்கள் நாங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம். அவங்க சேர்த்து பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு இஸ்லாத்தை ஏதோ ஒரு பேரண்டு வச்சு ஃபாஸ்டிங் என்ற பெயர்ல ஃபாலோ பண்றாங்க. ஆனா நாங்க இது எல்லாத்தையும் தெரியாம நாம உலகத்துல மொழி வாங்க முடியும். அப்ப நோம்பு பிடிச்சா என்ன நடக்கும்? ஃபைன்னஹு பிஜாஉ, நபியாவு சொன்னாங்க, இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த நோம்பு. சமகால டாக்டர்ஸ்மாரும் சொல்றாங்க, ஒரு மனுஷன் நோம்பு பிடிச்சான்னா அந்த சுரப்பிகள் தானே, இவைகள் அப்படியே கலந்து தன்னுடைய இரத்தத்தோடு கலந்து இச்சை, இவனுடைய ஆசைகள் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. கனிவான சகோதரர்களை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னது இன்று மருத்துவ உலகம் உறுதிப்படுத்துது.
ஒரு கேள்வியாக இருக்கு. அப்ப நோம்பு பிடிச்சது மூலமாக இதை கட்டுப்படுத்துறதுக்கு. மூன்றாவது நல்லா இருக்குங்க, 5 நேரம் தொழுகைய பேணுதலாக அதே நேரத்தில் தொழுது வந்தா இந்த தன்மை இல்லாமல் இந்த ஸலா தன்ஹானில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அத குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றாங்க. மானக்கேடான செயற்பாடுகள், அருவருக்கத்தக்க செயற்பாடுகள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும்டா, தொழுகை நிச்சயமாக அவனை தடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள பல தருணங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. சரியா? அப்ப 5 நேரம் தொழுவதனால இந்த பாவம் எங்களுக்கு இல்லாமல். நாலாவது நல்லா தெளிவாகவே விளங்குங்க கண்ணியமானவர்களே, முதாவமத்துல் குர்ஆன். நோம்புல மட்டும் குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓத தெரியாட்டி குர்ஆன் எடுத்து பாருங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, குர்ஆன் இருந்து ஒரு குர்ஆனை பார்க்கிற நேரத்துல ஓதுற நேரத்துல ஒரு விதமான வித்தியாசமான ஒளி குர்ஆன் இருந்து எப்பயுமே வெளிப்பட்டு கொண்டிருக்கிய கலாமுல்லா அல்லாஹ்வுடைய குர்ஆன். இது ஓதுற நேரத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் யுஅல்லிமு தாஅக்கும் வ தவாஅக்கும். குர்ஆன் உங்களுக்கு நோயையும் படிச்சு தரும், நோய்க்குண்டான மருந்தையும் படிச்சு தரும். எந்த பாவம் முன்னால வந்தாலும் குர்ஆன் தடுக்கும். நோயையும் அழகாக படிச்சு தந்து அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் குர்ஆன் படிச்சு தரும். ஆனால் அதிகமாக குர்ஆன் ஓதுறது, ஓத தெரியாத யாராக இருந்தா ஓதுறதுக்கு முயற்சி செய்யறது, அல்லது குர்ஆனை பார்க்கிறது. 5 நேரமா 5 நேரம் தொழுகைக்கு முன்னால குர்ஆனை எடுத்து பார்த்து முத்தமிட்டு வச்சுறது பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கும். இப்படியாப்பட்ட ஒரு முஅஜிஸா தான் சகோதரர்களே குர்ஆன். இது வேறொரு தலைப்பு. கடைசியாக சொல்றேன், 5வது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யறதோட நல்ல மக்களோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும், இதுவும் பாதுகாக்கும். அதுல 2வது வஹ்தான் சகோதரர்களே நல்லா தெளிவாகவே விளங்குகிறார். நல்ல மக்களோடு, சாலிஹான நல்ல மக்கள் இருக்கிறாங்க, பாவம் இல்லாம வரத்தோடு தூரமாகி எந்த மொபைல் போன்ற தொடர்பும் இல்லாம பழைய தொடர்புகளோடு இருக்கிறாங்களே, இவங்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, நல்ல உலமாக்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது சகோதரர்களே. அப்படி இல்லாட்டி இன்றைக்கு சமகாலத்தில் சொல்வதாக இருந்தா இந்த இஸ்லாமிக் புக் சென்டர்ல பழைய மார்க்க அறிஞர்களுடைய சலஃபு சாலிஹீன்களுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்கள் ஒரு பாவம் முன்னால வார நேரத்தில் தன்னுடைய நஃப்ஸ் ஆத்மாவை எப்படி கட்டுப்படுத்திக்கிறாங்க. இதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு, நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. இதை படிச்சு இதோட மனைவிக்கு, இதோட பெண் குழந்தைகளுக்கு, இதோட வாலிபர்களுக்கு இதை நாங்களும் எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடிய நேரத்தில் பயங்கரமான இந்த பாவம் எங்கள்கிட்ட இருந்து இல்லாமலாகும். எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளை குட்டிகள், எங்களோட ஊரில் இருந்து, எங்களோட நாட்டில் இருந்து, முழு உலகத்தில் இருந்து இந்த பாவம் இல்லா போன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி வரும். இதே பாவம் நடக்கும் என்றிருந்தா ஆரம்பத்துக்கே வாரேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜினாவும் வட்டியும் எந்தெந்த ஊர்களெல்லாம் நடக்குமோ அஹல்லு பிஅன்ஃபுஸிஹிம் அஸாபல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை தமக்கு தாமே கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதை வேற எங்கே பார்க்க தேவையில்லை. எங்க நாட்டில் இந்த 3 மாசத்துக்குள்ளால நாங்க நேரடியாக தெளிவாகவே பார்த்தோம். அது கண்ணியமானவர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லதா இருந்தால் நேரம் எடுக்கும். நேரம் குறுமையாக இருக்கிறதுனால சகோதரர்களே, சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எங்களை வாழ்க்கையில் எடுத்து எங்களோட குழந்தைகளுக்கு, எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு, எங்களோட வாழ்வர்களுக்கு உணர்த்தி நாங்களும் இந்த பயங்கரமான பாவத்தில் இருந்து 100க்கு 100 தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பக்கூடிய